Hi guys. ஹாரர் கேம் விளையாட போகிறோம். ஆனால் இந்த காமெடி ரோபோட் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறது ஹாரரடா. இங்கே பாருங்க, காமெடி மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்கு. இனிமேல் பாரா அது மட்டும் வந்துச்சு. பார்ப்போம் எந்த வழியாக வருது. கண்டிப்பாக இந்த வழியாக தான் வர்றது. நான் நினச்ச மாதிரி வந்துருச்சு. இந்த வழியில் தான் வரும்னு நினச்சேன், அப்பயும் வந்துருச்சு. இப்படி போனோமா, எப்படா போகிறது? நேராக போனால் ஏதாச்சும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜம்ப் ஸ்கேர்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இவனுங்க தான் ஜம்ப்பு பண்ணி ஸ்கேர் பண்ணது மாரி காட்டி வச்சுருக்காங்க. சொல்கிறாங்க ஜம்ப் ஸ்கேர்னு, இல்லை நம்புறதுக்கு நான் என்னதுடா பண்ணுறது. வந்துருச்சு. இந்த வழியாக தான் வர மாட்டேங்குது. ஐயோ, மெசேஜனால் தொல்லை போயிடுச்சு. ஐயோ, தப்பான ரூட். திரும்பியும் ஜம்ப் ஸ்கேர் வராது. ஒன்றை தான் வரணும். சவுண்டு கேட்டு தான் அந்த மாதிரி வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. இப்போ உடனே எடுத்த உடனே எங்கேயோ ரைட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரிலாம் காட்டியிருக்கானுங்க. லெஃப்டில் போய் பார்க்கலாம். ரூட்டு கிடச்சிச்சு. டே சீக்கிரம் போடா, இல்லை தோத்துருவோம். பாடி என்னமோ தோர்த்தாச்சு. அதுக்கு ரிவாஞ்ச் எடுத்தாச்சு. அதனால ரிவாஞ்செல்லாம் கிடையாது. இது இன்னமும் ஜெயிக்கலை. ஆனால் ஒரு வாட்டி விளையாண்டது தான் நானே போட்டுருக்கேன் வீடியோஸ்லாம். விளையாண்ட கேம் இதெல்லாம். டம் டம்னு உடைக்கிறது மாதிரியே இருக்குது. டம்பு டம் டம் டம்னு உடைக்கிறது மாதிரியே சவுண்டு வருது. காமெடியாக இருக்குல்ல சவுண்டு. டம்மு டம் டம் டம். எங்கேயோ போயிட்டுருக்கான் நாட்டுக்கு. இது ஃபஸ்ட்டு ஃபேன் தான் ஸ்லோவாக சுட்டுது. இதனால இதுலேயும் சாகிறேன் நான். அப்படியே இது சாகக்கூடாது. ஐயோ, என்னதுரா இங்கே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னதுரா இங்கே வேற ஜம்ப். என்னதுரா டாக்டர் டப்பா ஃபேன் ஆட்டிக்குது. என்னதுரா கிட்டக்க கூட போகலையா. அதுக்கப்புறம் சாடிச்சிட்ருக்காங்க. அப்பா அடி. இதில் தான் அந்த இது வரும், அந்த ரோபோட். அதான் சொன்னல, வந்துடுச்சு. பெருசாக வந்துட்டீங்க. சரி வாங்க, இப்படி தான் போகணும். சரி, இப்படி போய் சீக்கிரம்டா வழியை சொல்லி தோலைங்கடா. அப்பாடி வந்தாச்சு. ஐயோ, இதில் என்னதுற சவுண்டு? அது சாகும்போது மட்டும் இந்த மாதிரி சவுண்டு கேட்குதோ எனக்கே தெரில. சாகும்போது மட்டும் இந்த மாதிரி நல்லாவே இல்லை இந்த சவுண்டு. சாகும்போது மட்டும் கேவலமாக இருக்குது சவுண்டு. சரி, பார்த்தே போவோம். இதில் திடீர்னு மேலே ஏதாச்சும் அனுப்பிச்சி விட்ருவீங்கடா. அனுப்பிச்சி விட்டாலும் அனுப்பிச்சி விட்ருவானுங்க. பிஹேவ் த டக். கீழே வேறு டக்கு இருக்குமானுங்க. டக்கோ அக்கோ பின்னாடி காணோம். சீக்கிரம் வந்துடுச்சு. இந்த வந்த உடனே பயப்படுறது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான்லாம் பயப்படல.
அப்பாடி காய்ஸ், இதெல்லாம் கஷ்டம் சும்மாவே. நம்ம மண்டை வெட்டிட போகுது. சீக்கிரம் போ. இது என்னதுடா? ஓ, இதை ஓப்பன் பண்ணணும். நிஜமாவே எனக்கு தெரியும். எப்பட்றா ஓப்பன் பண்ணது? இதை வேற எப்பட்றா இதை ஓப்பன் பண்ணணுமா இல்லை நம்ம தான் போய்? இது என்னதுடா ஓப்பனும் ஆக மாட்டேங்குது. பாருங்க பாருங்க கைஸ், என்னமோ சீட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரோபோட்டு நம்மளை விடாது. அதனால் பார்த்தே இருப்போம். இங்கே வர ட்ராப்பு வச்சு விட்ருக்கு. ட்ராப்பு சரி வாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு பட்டு ஆர்ட் கிளாஸா? திறங்கடா. ஐயோ, இது வேற திறக்க கஷ்டமாக இருக்குது. திறந்தாச்சு. பெருசாக பிடிக்கணும்னு நினைப்பாங்க. டம்மி பீஸுங்களா? ஒழுங்கு மரியாதையாக இருந்துப்பாங்கடா. இங்கே தான் 3 பேர் அந்த மாதிரி வரும். 3 பேரும் வருவானுங்க. ஐயோ, என்னது இப்படி இருக்குது? எஸ்கே பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ரூட்டை கொடுங்கடா. டேய், கன்ஃபார்ம் செத்து போன மாட்டேக்கு. ஏன்னா இங்கே ரூட்டும் இல்லை. செத்துருவோம். அதில் மட்டும்தான் கேர்லெஸ்ஸாக பண்ண மாட்டேங்குது. ஆமாம், இங்கே கண்ணாடி கிளாஸ்லாம் வச்சுருக்கானுங்க. சரி போடா சீக்கிரம். கதவை ஓப்பன் பண்ணுங்கடா. இது கீழே வந்துட்டோமா? இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓ, சாப்பிடுவோம்லாம் இந்த இடம் மாட்டேங்குது. எப்பட்றா பிளானு தான் பண்ணுங்கள வச்சுட்டு பிளான் தான் பண்ணுங்கள பிளான் பண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கடா. இங்கே வர வைப்போம். நம்ம பிளான் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே தாண்டி வந்துருச்சா அப்படின்னா இப்படி போய் நம்ம ஜெயிக்க முடியும். எப்படி? நான் இதில் ஒரு வாட்டி கூட ஜெயிச்சிருவேன். ஐயோ, இது திரும்பியும் மாட்டிக்கிட்டாங்க. சரி, திரும்பி விளையாண்டு பார்ப்போம். என்னதுடா சீட்டிங் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். சரி வரட்டும், இங்கே வரட்டும். அவ்வளோதான். கிட்டக்கு வர்றதுக்குள்ளார போயாகணும். அது வேற வேறு கொண்டு துரத்திக்கிட்டே இருக்கு. அப்பா அடி ஜெயிச்சாச்சு. ஸ்விம்மா ஏதாச்சும் விஷத்தை கலந்து வச்சுருப்பாங்களோ? இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் சீட்டிங்னு நம்மளே கேமை பிளாக் பண்ணிடணும். ஏன்னா அந்த அளவு சீட்டிங் பண்ணுறதுக்குன்னா ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் சீக்கிரம்னா மேலே போதான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்பாடி மேலே போயாச்சு. இது என்ன கிளாஸு? இது ஸ்விம்மிங் கிளாஸு தானே? மேலே போய் என்னதுடா பண்ணுறது? மேலே போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இப்படி தான் போகணும். ஆமாங்க, இப்படி தான் போகணும். சீக்கிரம் போய் தொலை. லேட் ஆக்கிட்டு இருக்கானுங்க. கெட்டிங் டு த பஸ். பஸ்ஸுக்குள்ளே போகணுமா? பஸ்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று வந்துருச்சே. இன்னொன்று, ஐயோ இன்னொன்று வருமா பார்ப்போம். ப்ளே டைமு காப்பாத்துறா. ஏன்னா நானும் காப்பாற்ற மாட்டேன்.
டேய் காப்பாத்துறா டேய். அப்பாடி இந்த பேய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. பெருசு ஓவர் ஆரம்பிச்சுங்க. ஐயோ பஸ்ஸு கவுந்துருச்சு. பஸ்ஸு கவுந்துருச்சுடா. டேய் பஸ்ஸு கவுந்து போயிட்டு இருக்கு. இது கிளிச்சு தானே அடிக்குது. பஸ்ஸே கவுந்து போயிட்டு இருக்கு. பஸ்ஸை பாருங்க கவுந்து போயிட்டு இருக்கு. எப்போதான் இது பாசிபிள் ஆகும்? எல்லாம் இம்பாசிபிளா? இவ்வளோ பொறுமையாக போகிறதுக்குள்ள நம்மளே போயிடலாம். அப்படி என்னதுடா இது இப்படி இருக்குது? ரோட்டில் வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் இப்படியாச்சும் பண்ண வச்சாங்களே. ஜம்ஸ்கேர்லாம் ஒன்றுமே இல்லை. வேஸ்ட்டு. இந்த கேமே வேஸ்ட்டு தான் வச்சுக்க போலையாட்டுக்கு. எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். வச்சு ஸ்பீடாக ஓட முடியும். சிம் சிம் நிறைய சொல். என்னதா எங்கடா இருக்க? ஏய் என்னதுடா பண்ணிகிட்டு இருக்க? என்னதுடா? அதான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. நல்ல வேலை வந்த இடத்துக்கே வந்தாச்சு. சிம் சிம் சின்ன ஒரு சவுண்டு கேட்குதுல்ல, அது மட்டும்தான் காமெடியாக இருக்குது. சிம் சிம் இந்த மாதிரி சவுண்டு கேட்குது.